யூகேவோட சவுத்தில் கரெக்டாக கீழே நம்ம கன்னியாகுமரி மாதிரி கீழே அந்த லாஸ்ட்டில் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே டவுன் சவுத் ஆஃப் யூகே. இங்கிலீஷ் ரிவேரா டேவான் சிட்டின்னு டே 1 வேற லெவலில் இருந்தது. இப்போ நம்ம சென்ட் ஐவஸ் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். அடுத்த நாள் நாங்கள் போன அந்த போட்டிங் ரொம்ப அட்வென்ச்சரஸாக, அங்கே இருக்கிற சீல்ஸ் எல்லாம் பார்த்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். அதுக்கு நம்ம லேண்ட்ஸ் எண்ட் வந்திருக்கிறோம். இது உங்களோட தமிழ் குட் டு கோ சேனல், உங்களோட வித்யா பால். நம்ம இப்போ செம்ம இடத்துக்கு வந்திருக்கிறோம், லேண்ட்ஸ் எண்ட். அதாவது யூகேவோட லாஸ்ட்ல இருக்கிற முடிகிற அந்த கன்னியாகுமரி மாதிரி ஒரு இடம்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே கடைசியில் வந்திருக்கிறோம். அதாவது நம்ம யூகே வரைபடத்தில் கடைசியில் ஒரு கோடு மாதிரி பார்டரில் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக இந்த இடமா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஸ்பேஸ். அப்படியே நடந்து ஜாலியாக போகலாங்க. கார் பார்க் பக்கத்துலேயே இருக்குது லேண்ட் சென்ட். இந்த இடத்த கார்ன்வாலோட மேஜிக்கல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத் வெஸ்ட் பாயிண்டில் இருக்குது. இது உலகத்தோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க். இந்த இடம் எவ்வளோ பழமையானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்ததுங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் பழமையானது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அகழ்வாராய்ச்சியில் அங்கே சில பொருட்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது எந்த காலகட்டத்தோட பொருட்கள் அப்படின்னு பார்த்தானா மெசோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10,000லேருந்து 4,000 பிஃபோர் கிரைஸ்ட், அந்த பீரியட் தான் மெசோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் பழமையான இடம் இது. அதான் 26 ஐகானிக் சைன் போஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹவுஸ். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இடத்தை எப்படி கூப்பிட்ருக்காங்கன்னா பெனித் ஸ்டேயாட் அப்படின்னு இருக்கிறாங்க. இது வந்து கார்னிஷ் மொழி, அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஸ்டேயாட் அப்படின்றது ஒரு பழமையான இங்கிலீஷ் மொழி, அதோட அர்த்தம் வந்து டெய்ல் இல்லைனா எண்ட் அப்படி. இங்கே கிட்டத்தட்ட 130 ஷிப் பிரேக், அதாவது இந்த ஷிப்பு வந்து கப்பல் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பழமையான இடம், அது மட்டும் ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த இடத்துக்கு பல லட்சம் பேர் வந்து விசிட்டர்ஸாக ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டுருக்குறாங்க. அந்த வீடு தான் கடைசி வீடா? இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு வீடு, இந்த வீடு தான் இந்த நாட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்க்குற முதல் வீடு. இந்த நாட்டை விட்டு வெளியில் இந்த ஷிப் மூலமாக போகணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அது கடைசி வீடும் அதுதான். இந்த இடத்துல 200 ஃபீட் ஹை கிரைனைட் கிளிப்ஸ் இருக்குது. அதாவது அந்த மலைகள் வந்து 200 அடி 200 ஃபீட் ஹைட் இருக்குது. அது வந்து கிரானைட் கிளிப்ஸு. சூப்பராக இருக்குது. இந்த 200 அடி கிளிஃப்லேருந்து நீங்கள் ஐல் ஆஃப் சிசிலி, அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் அமெரிக்கா, அதெல்லாம் அந்த பக்கம் வருது. உங்கள் கண்ணுக்கு உங்களால் பார்க்க முடிஞ்சது ஐல் ஆஃப் சிசிலியை உங்களால் பார்க்க முடியும். அந்த சைடு வந்து அட்லாண்டிக் ஓஷன். இந்த வருஷம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்க்குறீங்களா? இந்த டேட்டில் தான் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ அந்த டே அன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயம், இங்கே சைன் போர்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நின்று நம்ம வந்து மேலே டேட் எல்லாம் மாட்டி வைப்பாங்க. 2 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த டேக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும். ஸோ செம்மையான இடத்துக்கு தாங்க கரெக்டான டேயில் வந்திருக்கிறோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்ததை கலெக்ட் பண்ண போகிறோம்.
Just come to quarter term and just say sorry guys, that's a lot. இங்கே நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் பாருங்கள். எனக்கு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ண அதே டேயில் நாங்கள் இங்கே வந்து இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்குறோம். இது மாதிரி 4 ஃபோட்டோ எடுத்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க. அதில் வந்து பால் லவ்ஸ் வித்யா 22 ஜூன் டேட்டோடு வந்திருக்கு. நாங்கள் இந்த டேட்டில் தான் இங்கேயும் வந்தோம், இந்த டேட்டில் தான் ப்ரொப்போஸ் பண்ண டேவும் கூட. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து செம்ம மெமரி இது எங்களுக்கு. இதுதான் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். ஓகே. ஆனால் இன்னைக்கு என்ன 22 ஜூன், இவ்வளோ லேட்டாக ஒருத்தன் கிஃப்ட் கொடுக்குறான். அவனுக்கு வேணுமான்னு யோசிச்சு பாரு. இல்லை, எனக்கு வேணும். சரி, ஓகே. நிறைய செலவு வைக்கிறதுக்காக நிறைய வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஊரை விட்டு லேண்ட்ஸ் எண்டுக்கு வந்து நீ போற எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு போன்ற மாதிரி ஃபுல்லா அவ்வளோ ஷாப்பிங் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பர்சனலைஸ்டா உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. மார்க்கெட்டு, கிரீன் ஸ்கிரீன் போட்டோ எக்ஸ்பீரியன்ஸ், பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் போட்டா உங்களுக்கு எந்த லொகேஷன் வேணா மாத்திக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்க இருக்கு. ஆனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மணி பார்க்காதீங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். பைசாலாம் பார்த்தோன்னா இது வந்து கண்டிப்பா செலவிக்கும். ஸ்டார் டூர்ஸ் ஒரு நாள் எங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சூப்பராக டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இன்னும் 1 மோர் டே இருக்குது. இந்த 2 நைட் 3 நாளைக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டார் டூர்ஸில் 25,500 கிட்டத்தட்ட 26,000 கொடுத்து நாங்கள் இந்த இதை புக் பண்ணி வந்தோம். இவங்க எங்களுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சாப்பாடு ஒரு நாள் டின்னர் கொடுத்துருவாங்க, 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து ஒரு போட்டிங் ரைடுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அப்புறம் வந்து 18 பவுண்டு, இன்றைக்கி கார்த்தால நாங்கள் போனோம் இல்லையா, அது வந்து 18 பவுண்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு 2 பிளேஸ்ன்னு வச்சுருக்குறாங்க. நேற்று 2 பிளேஸ் போனோம், இன்றைக்கி 2 பிளேஸு. இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த இதே வந்து பார்த்தோன்னா முக்கியமான இடம்லாம் நிறையா மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. கார்ன்வாலில் வந்து இன்னும் நிறையா ரொம்ப நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம போன அந்த லேண்ட் எண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு. அதுக்கப்புறம் இந்த போட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி போன போட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இன்னும் ஒரு தியேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கேசல் இருக்குது, கடலுக்கு நடுவில் ஒரு கேசல் இருக்குது, அதுக்கப்புறம் சென்ட் மவுண்ட்னு ஒன்று இருக்குது, அது வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் ஒரு கேவ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் இல்லை, கண்டினியூஸாக பீச்சஸாகவே இருக்குது. நம்ம நேற்று பீச்சு பார்த்தோம், இன்றைக்கி பீச்சு பார்த்தோம். ஒரே ஒரு லேண்ட் எண்டுன்றது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற இதெல்லாமே பீச்சஸாகவே இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஒரு பிளேசஸ்லாம் ஒரு நாள் மிக்ஸ்டான பிளேசஸ் போடல, ஃபுல்லாக பீச். கார்ன்வால்னால் பீச் தான் ஒத்துக்கிறேன், பட் ஆனால் அதை தவிர நிறையா இருக்குது, அதெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கு. அந்த தேட்டரும் பீச் தான். நாங்கள் அந்த தேட்டரோட பேர் நான் மென்ஷன் பண்ணுறேன் கீழே வீடியோவில். அந்த தேட்டரும் வந்து பார்த்தா பீச் தான், ஆனால் அங்கே உட்காந்து சன்செட்டுக்கு பார்க்குறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் அது நாங்கள் இங்கே அதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, எங்கெங்கெல்லாம் போவோம், அவங்கள நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது, அதை ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. சரி, எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த கார்ன்வாலே வந்து பார்க்காதவங்களுக்கு புதுசாக வரும்போது போகிற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அப்படியே பிளைண்டாக எப்படி இருக்குன்னு போகலான்றது தான் எங்களோட பிளான். அந்த மாதிரி தான் ஸ்டார் டூர்ஸ் எடுத்தோம். யூஸ்வலாக நாங்கள் தனியாக தான் நிறையா வந்து போவோம். ஸோ தனியாக போகும்போது எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இது யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா, என்னாலலாம் தனியாலாம் உட்காந்து ஆர்கனைஸ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, உங்ககிட்ட பைசா கொடுத்துட்றேன், விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்தியாவிலேருந்து இங்கே வந்துட்டு இடம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்களே புக் பண்ணிக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, பைசா மட்டும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வராங்க இல்லையா, அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கவனிக்கிறாங்க. 50 பேர் அப்படி வச்சுட்டு ஒரு பஸ் போகும்போது அது ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி கிடையாது. நான் ஈஸியாக சொல்லிடலாம், ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. குட்டி குரூப்ஸாக போகிறது நல்லா இருக்குது. நாங்கள் போன ஐல் ஆஃப் ஸ்கை வந்து ராபிஸ்னு ஒன்று நான் போயிருப்பேன், நீங்கள் என்னோடய சீரீஸில் போய் பாருங்கள். ஸ்காட்லாண்டு வந்து அந்த ஸ்காட்லாண்டில் ஐல் ஆஃப் ஸ்கை போயிருப்பேன். அந்த சரௌண்டிங்கில் போனது எல்லாமே வந்து ராபிஸ் கூப்பிட்டு போனது. அது வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு நிறைய பார்க்குற மாதிரி இருந்தது. அவங்க ரொம்ப ஈஸியாக இதுக்கு இவ்வளோ தான் டைம் தேவைப்படுதுன்ற மாதிரி கரெக்டாக லொக்கேட் பண்ண மாதிரி இருந்தது.
ஸோ அப்போனா ராபிஸ் நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஸ்டார் டூஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டுமே ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருக்கிறது. இந்தியன்ஸ் தான் நிறையா வராங்க.